பிரைஸ் தி லார்ட். எங்கள் பிபி திருச்சபையிலிருந்து இன்றைய மன்னா உங்களுக்காக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தகப்பனார் மொபைல் சர்வீஸ் கடைக்கு போகிறார். அங்கே தன்னுடைய மொபைல் ஃபோனை கொடுத்து இதை சரிபார்க்கும்படி சொன்னார். அந்த கடைக்காரரும் அதை வாங்கி பார்த்துவிட்டு, எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறது, பிறகு ஏன் சரி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த வயது முதிர்ந்த தகப்பனோ அந்த மொபைல் ஃபோனை கையில் வாங்கி மிகுந்த கண்ணீரோடு, அப்புறம் ஏன் என் பிள்ளைகள் என்னோடு பேச மறுக்கிறார்கள் என்று அவர் மிகுந்த வருத்தத்தோடு கடந்து போகிறார். நீதிமொழிகள் 23:22 வாசிக்கும் பொழுது, உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நாம் நினைக்கலாம், என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்திற்காக ஓடுவதே பெரிய சிரமமாய் இருக்கிறது என்று. ஆனால் அதன் மத்தியிலும் இந்த அவசர உலகத்தில் வயது முதிர்ந்த நம்முடைய தாய் தகப்பனை கவனித்துக் கொள்ள வேண்டியது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கடமையும் ஒரு கிருபையுமாய் இருக்கிறது. அவர்களை நாம் சரியாய் கவனிக்கும் பொழுதுதான் நாம் முதிர் வயதாகும்போது கர்த்தர் அந்த கிருபையை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். இன்றைக்கு அந்த முதிர் வயதான ஒருவேளை தாய் தகப்பன்மார் வருத்தத்தோடு தனிமையில் இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களை விசாரிப்பார். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.